நான் உங்க நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா விபத்து நடந்தா என்ன பண்றதுன்னு பத்தி தான் பேச போறோம். அதை பத்தி உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியா இருந்தா 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். விபத்துங்கிறது ஒரு எதிர்பாராம நடக்கிற ஒரு விஷயம். அது நம்ம வீட்டில் நடக்கும், ரோட்ல நடக்கும், அல்லது உங்க வேலை பார்க்குற இடத்துல கூட நடக்கும். ஸோ அப்படி ஒன்று நடந்தா நம்ம என்ன பண்றது அப்படிங்கறத நம்மளுக்கு தெளிவா எடுத்து சொல்றதுக்காக இரண்டு வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us காஷி விஸ்வநாதன் சார். வணக்கம் சார். He has more than 20 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. Next we have with us Hensi ma'am. Vanakkam ma'am. Vanakkam. She has more than 10 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. Kashi sir, ஆக்சுவலி நம்ம முதல் எபிசோட்ல இருந்தே நம்ம இந்த டாபிக் எடுக்கும்போது ஒன்று சொல்லியிருக்கோம். அதாவது விபத்துன்னு ஒன்று நடந்தா அதனால ரோட்ல வந்து நீங்க ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதை பார்த்துட்டு நீங்க ஓடாம பயப்படாம என்ன பண்ணணும், ப்ரிகாஷனரி மெஷர்ஸா மக்கள் வந்து என்னென்ன பண்ணணுங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். கண்டிப்பாக. அதாவது விபத்து எதிர்பாராமல் நிகழ்கிறது. அதை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா நிதானமாக பதட்டப்படாமல் உடனே அவங்கள காப்பாற்றணும். காப்பாற்றுறதுக்கு பக்கத்தில் உடனடியாக மருத்துவ சிகிச்சை தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு உடம்புல எங்கே வேணாலும் அடிபட்டிருக்கலாம். காயத்துடைய தன்மை நமக்கு தெரியாது. அதனால் நிதானமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. இது வந்து ஆக்சிடெண்ட் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஓட்டுநருடைய தார்மீக பொறுப்பாகவும் அதை எடுத்துக்கலாம். அதனால தான் 106 இப்போ புதுசாக வந்த சட்டத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதாவது இடிச்சுட்டு யாரும் போயிடக்கூடாது. அதை வந்து நீங்கள் வந்து முறைப்படுத்தி அதை வந்து புகார் பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்துக்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ. ஆக்சுவலி ஹிட் அண்ட் ரன் மட்டும் இல்லை சார். நம்ம வீட்டில் நடந்த ஏதாச்சும் ஒரு விபத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, ரோட்ல இருந்தாலும் பரவாயில்ல, வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலுமே வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உடல் பாதிப்பு சம்மந்தமாக மருத்துவ சிகிச்சை தான் முக்கியம். இப்போ விபத்து வந்து சாலையில் நடந்திருந்தால் அது வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் சொல்லுவோம். இதே வீட்டில் நடக்குது, ஒரு ஒர்க் பிளேஸில் நடக்குது, அங்கே என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து சொல்லணும். மருத்துவ சிகிச்சை சொல்லும்போது தான் டயக்னஸ் எடுக்கப்பாங்க. டயக்னஸ்ங்கிறது நோயுடைய தன்மை அப்படிங்கிறது மருத்துவருடைய குறிப்பு. இந்த மருத்துவருடைய குறிப்பை வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் தான் இந்த இன்ஜுரி நடந்தது அப்படிங்கிறத அதை நோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒர்க் பிளேஸில் நடந்தாலும் ஒர்க் பிளேஸில் நடந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் காயம்பட்டிருக்கோ அதற்கான சிகிச்சையெல்லாம் மேற்கொள்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து அவருடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, உடம்புல எந்தெந்த இடத்துல பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ இந்த விபத்துன்னு ஒன்று நம்ம பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு we have to go to court procedure ஒன்று இருக்குது, கரெக்டா? ஆமாம். அந்த கோர்ட் ப்ரொசீஜரை பற்றி ஹென்சி மேம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் மேம். கோர்ட் ப்ரொசீஜர் ஒன்றுமே இல்லை. நம்ம ஆக்சிடெண்ட் ஆகி நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம கோர்ட் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட நியர்பை இருக்க அட்வொகேட்ஸ் யாரையாவது கன்சல்ட் பண்ணி அந்த கேஸோட ஃபேக்ட் என்னன்றதை அவங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுக்கப்புறம் எஃப்ஐஆர், உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எம்சிஓபியை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடம்புல என்ன காயம் ஏற்பட்டிருக்கோ அந்த காயத்தன்மையை வந்து உறுதிப்படுத்துறது வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் தான். நீங்கள் அதுக்காக எவ்வளோ பில்ஸ் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி கேஸ் நடத்தும் போது அந்த அட்வொகேட் கிட்ட நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து கிளைம் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் கிட்டேருந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செலவு பண்ணுறது வந்து 5 lakhs இருக்கட்டும் 10 lakhs இருக்கட்டும், அது டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட் கிட்ட கொடுத்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோர்ட் ப்ரொசீஜர் கேஸ் ஃபைல் பண்ணுறது. கேஸ் ஃபைலிங்க்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எஃப்ஐஆர், உங்களோட ஃபேக்ட்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அது மட்டும் இருந்தால் போதும். கேஸ் ஃபைல் ஆகும். அடுத்தது நம்பர் ஆகும். நம்பர் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ப்ரொசீஜர் அந்த கன்சர்ன் பார்ட்டிஸ்க்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணுவாங்க. அதாவது விபத்தில் அடிப்பட்ட நபர் வந்து மனுதாரராக இருப்பாங்க. விபத்து ஏற்படுத்திய வாகன ஓட்டுநரோட ஓனர் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டண்ட்டாக இருப்பாங்க. அந்த காப்பீடு நிறுவனம் வந்து செகண்ட் ரெஸ்பாண்டண்ட்டாக இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் இந்த இரு தரப்பினருக்கும் வந்து நோட்டீஸ் முறையாக போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜஸ் நம்மளுக்கு போகும். ஓகே.
ஓகே மேம். ஸோ இது வந்துட்டு நம்ம கோர்ட் ப்ரொசீஜர் ஒரு இதளவுக்கு ஃபைலிங் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கீங்க. அடுத்து காசி சார், ஆக்சுவலி இந்த பயம்ங்கிற ஒரு கான்செப்ட்னால தான் நிறைய பேர் இந்த விபத்துங்கிற ஒரு விஷயத்த வந்து வெளில வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ அந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்துட்டு அவங்க பாட்டு ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு விபத்து வீட்லேயோ இல்லை எங்கே நடந்தாலுமே வந்துட்டு மூடி மறைச்சிட்டு போகிற காரணம் ஒன்று தான். ஐ திங்க் மக்களுக்கு அது ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக நீங்கள் வந்து இந்த விபத்துங்கிறது இட்ஸ் லைக் அன் ஆக்சிடென்ட், இதில் வந்து இன்டென்ஷனாக எதுவும் இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு சில லீகல் பெனிஃபிட்ஸும் இருக்கும். அதை பற்றியும் மக்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இது மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. காரணம் என்னென்னா, விபத்து நடந்தவுடனே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் விபத்தை ஏற்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப பதட்டமாக வந்து அங்கே பேசுகிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவர் பயந்துடுறாரு. எங்கே நமக்கு தர்மடி கொடுத்துருவாங்களோ, நம்ம உடம்பை காப்பாற்றிக்கணும், நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பயந்து போயிடுறாங்க. பயப்படுற அளவுக்கு அவர் எந்த குற்றமும் செய்யலை. அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்லேயே சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்பீடாக போகாதீங்க, கவனக்குறைவாக போகாதீங்க. அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டத்தில் அந்த ஒரு பிரிவே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது விபத்து நடந்த உடனே சட்டம்னா நம்ம தார்மீக பொறுப்பு எடுக்காமல் போயிட்டோன்னு நினச்சிக்கோங்க, அங்கே அந்த அவருடைய இழப்பை யாரும் ஈடு செய்ய முடியாது. அதனால தான் நம்ம வந்து இவங்க பயந்துடுறாங்க, ஐயோ நம்ம அவருக்கு இழப்பை ஈடு செய்ய முடியாது, அதனால் நம்மளுக்கு அடிச்சிருவாங்க, அதனால் நம்மளுடைய உடல் சேதமடைஞ்சிரும், இல்லை நம்மளை என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா மக்களுக்குமே இருக்குது. அதை வந்து அவங்க பயப்படக்கூடாது. ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் முயற்சி பண்ணி பார்க்கணும். அவருடைய உடம்புல எந்த இடத்துல பாதிப்பு இருக்குது, உடனே மருத்துவ சிகிச்சைக்கு தான் கொண்டு போகணும். இதை வந்து அந்த டிரைவரே செய்யலாம், பயப்படக்கூடாது. ஐயா தெரியாமல் நடந்துருச்சு, நான் யாரையும் குற்ற உணர்வோட வண்டி எடுத்துட்டு வரல, அவர் மேல ஏத்தனங்கற என்ன கிடையாது. ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லங்கறீங்க. அவங்க அந்த ஸ்பீட் லிமிட் அதே மாதிரி அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வச்சிட்டு அவங்க பாட்டு கவனமா போயிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அத மீறி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதை எடுத்து சொல்லணும். இப்ப இவர் கரெக்ட்டா போயிருந்திருப்பாரு, இவர் சாலையில போகும்போது கரெக்ட்டா போயிருப்பாங்க, அவங்க வந்தவங்க கவனக்குறைவு இல்லாம வந்திருப்பாங்க. இதுவும் நடக்கலாம். புரியுது. இப்ப அவங்க கவனக்குறைவா வந்துட்டாங்கங்கறத யார் சொல்ல முடியும்? இவர் தான் சொல்லணும். எப்பா நான் கரெக்டா தான் வந்தேன், அவங்க தான் கவனம் இல்லாம வந்துட்டாங்க, இருந்தாலும் நான் தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணியிருக்கேன், நான் வந்து அவரை ஏற்றணுங்கிற எண்ணமே கிடையாது, எந்த குற்ற உணர்ச்சியும் குற்ற மனமும் கிடையாது, குற்றம் செய்கிறங்கிற எண்ணமே கிடையாது என்கிட்ட அப்படிங்கிறத புரிய வைக்கணும். கென்சி மேம், ஸோ இப்போது நீங்கள் வந்து ஃபைலிங் வரைக்கும் சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா வந்துட்டு, நான் வந்து கோர்ட்டில் கேஸ்லாம் ஃபைல் பண்ணிடுறேன், அது பல வருஷமாக போய்கிட்டே இருக்கு, ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கிற கேஸை நான் எப்படி வேகமாக முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். கேஸ் ஃபைல் பண்ணி இந்த சர்வீஸ் மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, அதை இரு தரப்பினருக்கு கேஸ் இன்டிமேஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னன்னா செட்டில்மெண்ட் கூட பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வித்தின் 6 months கூட இப்போல்லாம் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நம்ம கோர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1 yearக்குள்ள கேசஸ் முடிக்கணும் அப்படின்றதுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கிற பட்சத்தில் செட்டில்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக எல்லாருமே முன்னாடி வராங்க. முன்னாடியை விட இப்போ வந்து செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு விபத்துனால ஒருத்தருக்கு ஏற்பட்ட காயத்துக்கு சீக்கிரமாக நஷ்ட ஈடு பெறுறதுக்கு முக்கியமாக வந்து செட்டில்மெண்ட் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ப்ராப்பரா இருந்ததுன்னா எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஈஸியா அவங்க வந்து அவங்க அட்வொகேட் மூலமா செட்டில்மெண்ட்ஸ் மேம் இருக்கு. புரியல மேம். எந்த விதமான செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு? செட்டில்மெண்ட்ல வந்து கோர்ட்லயே செட்டில்மெண்ட் பண்ணலாம். இன்னொன்னு நேஷனல் லோக் அதாலத் வந்து இயர்லி 4 times கண்டக்ட் பண்றாங்க எல்லா கோர்ட்ஸ்லயுமே. ஓகே. அதுக்கப்புறம் மீடியேஷன் மூலமா செட்டில் பண்ணலாம். ஓகே ஓகே. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. தென் தேங்க் யூ மேம். காசி சார், இப்போ விபத்துங்கும் போது வந்துட்டு இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் ஒன்று வருது. ஏன்னா வந்துட்டு எம்ப்ளாயீஸ் அவங்களாம் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து விபத்துக்கு உள்ளாகிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த ஆக்ட் அல்லது ஒரு லா மூலமா அவங்க எப்படி வந்துட்டு ரெமெடி சீக் பண்ணலாம் சார்? அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்லேயே இதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு, டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே அசம்பாவிதம் நடந்துடுது, அப்போ அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டுருது. இப்போ இவருக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு 3ஆம் தரப்பு இழப்பீடு கொடுக்க முடியுமான்னு கொடுக்க முடியாது. ஓகே. என்ன காரணம்னா, இவர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு, இவர் வந்து லேபராக ஒர்க்மேன் காம்பன்சேஷனில் போயிட்டு தொழிலாளர் ஆணையத்தை முறையிட்டு வாங்கிக்கலாம் அவருக்குரிய நஷ்டஈடு. ஓகே. அதுக்கு தனி செப்பரேட் ப்ரொவிஷன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்லேயும் இருக்குது,
தனியாக செப்பரேட்டாக ஒர்க்மேன் காம்பன்சேஷன்லையும் இருக்குது. இப்போ அது எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் மாற்றிருக்காங்க. ஓகே. மாற்றினதுனால இப்போ அவர் வந்து எம்ப்ளாயர் கீழே எம்ப்ளாயியாக இருக்கிறதுனால போய் அங்கே முறையிட்டு வாங்கிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஹென்சி மேம், ஆக்சுவலி இந்த ஃபைலிங் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது மேம் ஃபர்தராக? டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருந்ததுன்னா செட்டில்மெண்ட் போகலாம். அப்படி இல்லை, டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இல்லாத பட்சத்தில் கேஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கவுண்டர் அவங்க போட்டிருக்க கிளைம் பெட்டிஷனுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ணுவாங்க. கவுண்டரில் அவங்களுக்கு என்ன பாலிசி வயலேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக அந்த கவுண்டரில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்கொயரி ஸ்டேஜுக்கு போகும். அது வந்து விபத்தில் அடிப்பட்ட நபரோட அட்வொகேட் வந்து அவங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் அந்த கிளியராக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஃபைல் பண்ணிடுவாங்க. அதில் கிராஸ் பண்ணுவாங்க. அதில் தான் நம்மளுக்கு ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ப்ளஸ் ஓரல் எவிடன்ஸ் நம்ம போடுவோம். ஓரல் எவிடன்ஸுன்னும் போது ஒரு அடிபட்ட நபர் அப்படி இல்லைன்னா இறந்த நபரோட வாரிசு அவங்க வந்து எவிடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த விபத்துலால என்ன ஏற்பட்டிருக்கு, என்ன நஷ்ட ஈடு, என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக அவங்க சொல்லும்போது இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவங்களுக்கு என்ன பாலிசி வயலேஷனோ அதையும் கிராஸில் கேட்பாங்க. கிராஸ் முடிஞ்சதும் இன்கேஸ் பாலிசி வயலேஷன் இருந்ததுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி மூலியமா அவங்களோட டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ப்ளஸ் ஓரல் எவிடன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் ஆர்குமெண்ட்ஸ், அப்புறம் ஆர்டர்ஸ். இன்கேஸ் இன்ஜுரி கேஸாக இருந்ததுன்னா டிசபிலிட்டியை அனலைஸ் பண்ணுறதுக்காக மெடிக்கல் போர்டுன்னு ஒரு அனுப்புவாங்க. அது வந்து கவர்மெண்ட் அவங்க மனுதாரர், அதாவது விபத்தில் அடிப்பட்ட நபரோட நியர்பை பிளேஸில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. அங்கே அவங்க வந்து அனலைஸ் பண்ணி இந்த காயத்துக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து டிசபிலிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த டிசபிலிட்டியை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு எத்தனை மாதம் அவங்களுக்கு வருமான இழப்பு அப்படின்றதெல்லாம் ஆர்குமெண்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் ஆர்டர்ஸ் வரும். இதுதான். தேங்க்யூ மேம். ஆக்சுவலி சார், மேம் வந்துட்டு இந்த காம்பன்சேஷன் பற்றி சொன்னாங்க. அந்த குவாண்டம் எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுப்பாங்க, இந்த விதத்துக்கு வந்து இந்த மாதிரி காம்பன்சேஷன் இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேளை பெர்மனன்ட் டிசபிலிட்டி சுத்தமாக வந்துட்டு உங்களால் நடக்கவே முடியாது இனிமேல், அந்த மாதிரி பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆனால் அதுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன், அல்லது வந்து ஒன்லி பார்ஷியல் டிசபிலிட்டியாக இருக்குது அதுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒவ்வொரு விதமான நஷ்டஈடு தொகை கொடுக்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏன் அவருக்கு மட்டும் நிறையா கொடுத்துருக்காங்க, ஏன் நமக்கு கொடுக்கல, நமக்கும் அதே மாதிரி காயங்கள் தானே ஏற்பட்டுச்சு, நமக்கும் அதே மாதிரி பாதிப்புகள் தானே ஏற்பட்டுச்சு, ஏன் நமக்கு வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதோடைய காரணம் என்னென்னா அவருடைய வருமான ஈட்டுத்திறன் எவ்வளவு இருக்குங்கிறத தான் முக்கியமாக கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிடுவாங்க. இந்த கால்குலேஷனுக்கு எடுக்கும்போது எப்படின்னா அவருடைய வருமான வரி கட்டியிருப்பார். அவருடைய வருமான வரி கட்டி அவர் நல்ல வருமானத்தில் இருக்கக்கூடியவர் இழப்பு ஏற்பட்டுருச்சு, அவரால் போய் தொழிலில் போய் வருமானம் ஈட்ட முடியலை. அப்போ அதெல்லாம் அவர் ப்ரூவ் பண்ணணும். அவர் ப்ரூவ் பண்ணும்போது அவர் எத்தனை நாள் அவர் வேலைக்கு போகலை அப்படிங்கிறத அவர் தான் எடுத்து சொல்ல முடியும். அதை கால்குலேட் பண்ணும்போது நம்ம மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று, ஃபெமிலியர் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதில் ராஜ்குமார் வெர்சஸ் அஜய்குமார்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் டிசபிலிட்டினா என்ன, டிசபிலிட்டிக்கு எப்படி நம்ம லாஸ் ஆஃப் ஏர்னிங் கெப்பாசிட்டியை கன்சிடர் பண்ணுறது, அதாவது லாஸ் ஆஃப் ஏர்னிங் கெப்பாசிட்டிங்கிறது ஒருவருடைய வருமான ஈட்டுத்திறன் இழப்பு எப்படி இருக்குங்கிறத அதில் ஒரு 3 கேட்டகரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேக்ஸ் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க படிக்கும்போது. அதே மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்து 3 இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 இல்லுஸ்ட்ரேஷனை ஃபாலோ பண்ணி தான் இந்த கால்குலேஷன் மெத்தடு ஃபாலோ பண்ணி இப்போ அவார்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டத்தில் தனியாக இல்லை, இது உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் கால்குலேட் பண்ணி அதுக்கு மல்டிப்ளேயர் மெத்தடு அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை சொல்றாங்க. ஓகே சார், இதைத்தான் நீதிமன்றத்தில் இன்ன வரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. புரியுது சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ மேடம். ஹலோ மேம், சொல்லுங்க மேம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ஈரோட்ல இருந்து கால் பண்றோங்க மேம். ஓகேமா, சொல்லுங்கமா. எங்க அம்மா அடிபட்டு 28 வருஷம் ஆச்சுங்க. ஓகேமா. ஒரு கை ஒரு கால் மட்டும் தான் உடைஞ்சதுங்க. ஓகே. 40,000க்கு தீர்ப்பாச்சுங்க. ஆனா அப்படின்னு சொல்றாங்க, சார் 35,000 ஏமாத்திட்டாருங்க, இல்லவே இல்லைன்ட்டாரு. அம்மா கை ரேகை மட்டும்தான் வைப்பாங்க. ஏமாத்தினா ஒருத்தர் அட்வொகேட்டுங்க மேடம், பழனிசாமின்னு பேரு, அவரு பேரு அஞ்சூர்காரர் அவரு. ஓகே.
நானும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிஜிஸ்டர் தபால் போட்டிருக்கிறேங்க மேடம். ஒரு ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு கேஸ் நம்பர் அதெல்லாம் தெரியுமாமா? மேம் அது எனக்கு தெரியாதுங்களேங்க மேம். ஆனா கட்டு புக்கெல்லாம் கையில தான் வச்சிருக்கிறேங்க. அப்படியா, சரிம்மா. இதுக்கு வந்துட்டு நம்ம வழக்கறிஞர் வந்துட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. காசி சார் கொஞ்சம் ஆக்சுவலி இவங்க கட்டெல்லாம் கையில் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க அதுலேருந்து கேஸ் மூலியமாக அவங்க கேஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது ப்ளஸ் ஆர்டர் காப்பி அவங்களால எடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு ஃபர்தராக அவங்க என்ன பண்ணலாங்கிறதையும் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக. அதாவது வழக்கு தீர்ப்பு எந்த முறையில் தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி 30,000 35,000 தான் வக்கீல் வந்து நஷ்டஈடு வாங்கி கொடுத்துருக்காங்க, எங்கள் இதில் இழப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ எந்த விதத்தில் உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது செட்டில்மெண்ட் மூலியமாக முடிஞ்சிருந்தால் அதற்கு மேலே நம்ம மேல்முறையீடெல்லாம் போக முடியாது. நம்ம வந்து கோர்ட்டில் தீர்ப்பாக இருந்தால் நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி அதிகப்படியான நஷ்டஈடு தொகை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். மேம், இப்போ அந்த கோர்ட் ப்ரொசீஜரில் ஆர்டர் வரைக்கும் போயிட்டோம். அடுத்து ஆர்டரால் அவார்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க எங்களுக்கு கொடுக்கல, காம்பன்சேஷன் கொடுக்கல அப்படின்னா வந்து அவங்க என்ன மேம் பண்ணுறது? அதாவது அந்த விபத்தில் ஏற்பட்ட காயத்துக்கு ஏற்ற மாதிரி அவார்ட் வந்திருந்தா பாலிசி வயலேஷன், நான் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் சைடு பாலிசி வயலேஷன்ஸ் சில கேட்டகரி இருக்குது. அந்த இதை வந்து ஜட்ஜோட பார்வைக்கு கொண்டு போய் அவர் வந்து அதை கன்சிடர் பண்ணாத பட்சத்தில் அது அப்பீலுக்கு கொண்டு போகிறதுக்கு இன்சூரன்ஸ்க்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஸோ அது வந்து அப்பீலுக்கு போயிருக்கா இல்லையான்றதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இல்லை அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா வித்தின் 30 days to 60 days அவங்க வந்து பேமெண்ட் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட அட்வொகேட் மூலியமாக கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு அவங்க அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேம். சார், இந்த விபத்து அப்படின்னு எடுக்கும்போது கிரிமினல் லா ஏதாச்சும் அப்ளை ஆகுமா சார்? ஏன்னா இந்த வீட்டில் நடக்கிற விபத்துக்கள் நிறையா இருக்குது கரெக்டாக. யாராச்சும் தெரியாமல் ஒருத்தவங்களை அடித்து அதுவும் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க, இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். இதுவும் விபத்துக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன லாஸ் அட்ராக்ட் ஆகும் சார்? கண்டிப்பாக. அதாவது விபத்து நடக்கிறது வந்து இன் பப்ளிக் பிளேஸ்னால் இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து அப்ளை ஆகும். இன் பிளேஸ் பர்மிசஸ்ங்கில் உங்களுக்கு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அட்ராக்ட் ஆகும். சில நேரங்களில் வீட்டில் சமீபமாக நடக்கிறத இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டு பக்கத்தில் உள்ள நடக்கிறது அது பப்ளிக் அசஸாக இருந்தாலும் அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்லேயே வந்துடும். அப்படி வராத பட்சத்தில் சூட்டும் தனியாக ஃபைல் பண்ணிக்கலாம். சூட்டில் வந்து நெகில்ஜென்ஸ் ஆஸ்பெக்டில் யார் இந்த பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ அவங்கள்ட்ட டைரெக்டாக அட்ராக்ட் பண்ணிக்கலாம் சூட்லையும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் எல் பழனிசாமி. ஓகே சார். ரயில்வேல ஒர்க் பண்றேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். ரயில்வேல 27 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். ஓகே. 99 ஒரு ஆக்சிடென்ட்ல நான் படுத்து தூங்கிட்டேங்க. ரிசப்ஷன் வண்டி வாங்குறது அனுப்புற இதுல இருந்தேன் ஸ்டேஷன்ல. ஓகே. அது சிக்னல் போடாம படுத்து தூங்கினதுனால ஓகே என்ன வந்து சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி நடந்து அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே. 99ல. ஓகே சார். அவர் 99 நானும் அதிகாரிகிட்ட திரும்பி பார்த்தேன், வேலை ஆகல. அப்புறம் கோர்ட்ல போட்டு நம்ம ராமசாமி சார் கிட்ட தான் சீனியர் லாயர் கிட்ட கேஸ் கொடுத்தேன். ஓகே. 99ல ராமசாமி சார் கிட்ட ஒய்எம்சி பில்டிங் ஹைகோர்ட் எடுத்து அப்படி. ஓகே சார், சொல்லுங்க சார். அவரு கிட்ட கொடுத்து அவர் என்ன பண்ணாரு, ஜூனியர் கிட்ட குமாரதேவன் கிட்ட கட்ட மாத்தி கொடுத்தாரு. குமாரதேவன் சார் கிட்ட நானும் நடந்து சலிச்சு போச்சு. 25 வருஷம் கணக்காகி போச்சு. அவங்க வந்து ட்ரிபுனல் வழக்குன்னு சொல்லி வழக்க புக் பண்ணாங்க. ஓகே. அது இந்த வந்து என்ன கூப்பிட்டு விசாரிக்கல. ஒண்ணு நானும் போயிட்டு கேட்கும் போதெல்லாம் டைம் இல்ல, இது இல்ல, ஜட்ஜ் இல்ல, கவர்மெண்ட் லாயர் கிடைக்கல. எப்போ ஃபைல் பண்ண கேஸ் சார் இது? 99 மேடம். 99ல ஃபைல் பண்ண கேஸுக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு அவார்ட் கிடைக்கலையா? இல்ல, 2/8/99 ராமசாமி சார் கிட்ட கேஸ். ஓகே ஓகே சார், உங்களுக்கு கேஸ் நம்பர் தெரியுமா மேடம்? கேஸ் நம்பர் தெரியுமா? உங்க ஃபைல் நம்பரே கொடுக்கல மேடம். கேட்டாக்க நம்பர் உங்களுக்கு தேவையில்லைன்னுட்டாங்க மேடம், ஒரே வார்த்தை. அப்படியா சார்? உங்களுக்கு நம்பர் தேவையில்ல, நான் கேஸ் முடிச்சு கொடுத்து யார் பொறுப்பு? ஓகே. கவர்மெண்ட் ஆயிருக்கு, காசு கடைசியா நீங்க அவங்கள அணுகி எப்ப சார் கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? நான் மாசம் போயிட்டு தான் இருக்கேன் மேடம். மாசம் இப்ப கடைசியா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? தீபாவளி கழிச்சு பாக்கலாம்னு சொல்றாங்க. என்ன சார்? தீபாவளி கழிச்சு கேட்க கொடுக்கணும்னு சொல்றாங்க.
ஓகே சார், டன் சார். நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். காசி சார் கொஞ்சம் எடுத்து சொல்லி. அது இவர் வந்து 1999 இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து எந்த முறையில் அணுகியிருக்காங்கன்னு அவங்க வக்கீல் தான் வந்து சரியான முறையில் தகவல் சொல்லணும். இப்போ இவர் சொல்லியிருக்க விஷயத்தை பார்த்தா வழக்கறிஞர் மேலே தான் குறை சொல்லியிருக்காரு. ஸோ இதை ஃபர்தராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபேக்ட்ஸ் கேஸ் எதுவும் இல்லை கேஸ் என்னங்கிறத அவர் தெளிவுபடுத்தி இது மாதிரி இந்த வழக்கு இந்த ஃபோரத்தில் நடக்குது, இது மாதிரி இது முடிஞ்சிருக்கு, இதில் இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பற்றி மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லலாம். இவர் வந்து நம்பரும் சொல்லலை, என்ன ஸ்டேஜில் ஃபேக்ட் கேஸ் நடத்தினாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலை. ஆனால் வக்கீல் வந்து பார்த்துக்கலாங்கிறத மட்டும் சொல்லியிருக்காரு. அதனால அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். பட் ஆஃப்டர் a short commercial break, இது சட்டம் ஒரு வகுப்பறை. ஹென்சி மேம், இப்போ ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு இருந்தால் என்னென்ன வயலேஷன்ஸ் இருக்கு மேம்? இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் கோர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா வந்து என்னென்ன வயலேஷன்ஸ் இருக்கு மேம்? மெயினாக நோ டிஎல், டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினாங்கன்னா 100% வந்து அது தப்பான விஷயம். ஓகே. அதே மாதிரி செக் பவுன்ஸ், ஃபேக் பாலிசி, மைனர் ரைடிங், அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிற சிறார் யார் வண்டி ஓட்டினாலும் அது வந்து பாலிசி வயலேஷனில் வரும். இப்போ வந்து எஃப்ஐஆர் வந்து ஒரு வண்டி மேலே கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது இன்னொரு வெஹிக்கலில் இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா அதுவும் பாலிசி வயலேஷனில் வரும். பெர்மிட் இல்லாதது, சீட்டிங் கெப்பாசிட்டி வயலேஷன், 2 வீலர்ன்னும் போது 2 பேர் தான் அதில் வந்து பயணிக்கணும். பட் அதில் ட்ரிபிள் ரைடிங் அந்த மாதிரிலாம் போனாங்கன்னா அதெல்லாம் பாலிசி வயலேஷனில் வரும். ஓகே தேங்க்யூ மேம். காசி சார், ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த போன காலர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்ம அந்த வழக்கறிஞரோட இதை பற்றி பேசினோம். பட் அவர் கேட்ட கேள்விக்கு வந்து அந்த சர்வீஸில் இருக்கும் போது வந்து அவர் ஏதோ வந்துட்டு தவறு பண்ணிட்டு என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ரெமெடி எடுக்க முடியும் சார்? கண்டிப்பாக அவர்கிட்ட அதற்கு தகுந்த ஆவணங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 1999 தான் இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இந்த இன்சிடென்ட்ஸோடைய பேப்பர்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம அவருக்கு ஏதாவது தகுந்த நிவாரணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ. அவரிடம் இருக்கும் பட்சத்தில் இல்லைன்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஆவணங்கள் அடிப்படையில் தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கும் முயற்சி பண்ணி அவருக்கு நிவாரணம் வாங்கி கொடுக்க முடியும். ஓகே டன் சார். மேம், இந்த மைனர் ரைடிங்கிறது ஒரு வயலேஷன் சொன்னீங்க. நம்ம ஆக்சுவலி இந்த ரோட்டில் நிறைய பார்க்குறோம். இந்த சின்ன பசங்க வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவே என்கரேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போப்பா, பக்கத்தில் கடைக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு. ஸோ இதனால வந்து என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா ஐ திங்க் எல்லாருக்குமே கொஞ்சம் அவேர்னஸ். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான அவேர்னஸ் வந்து இதுதான். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். பாலிசி வயலேஷனில் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், ட்ரக்ஸ். அதுலேயும் அவங்க வந்து வாகனத்தை ஓட்டிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அதுவும் பாலிசி வயலேஷன்ல இருக்கு. மைனர் ரைடிங், அதாவது 18 வயசுக்கு கீழே, 18 வயசுக்கு கீழேன்னு கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனாலே மெயினா அது வந்து ஃபால்ட்டு தான். அதுல முக்கியமா வந்து மைனர் கிட்ட வண்டியை கொடுத்து விடுறது 100% வந்து தவறான செயல். அது என்கரேஜ் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி தான். டியூஷனுக்கு தானே எடுத்துகிட்டு போ அப்படின்னு அவங்க ஜென்ரலாக சொல்லி அனுப்பிடுறாங்க. பட் அந்த விபத்து வந்து ஒன்ஸ் அவங்களுக்கே அவங்களே வண்டியை இயக்க தெரியாமல் இல்லை ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் அவங்களுக்கே அந்த மைனருக்கே வந்து ஆக்சிடெண்ட் ஏற்பட்டாலும் சரி, அவங்க மூலியமாக இன்னொரு நபருக்கு அந்த விபத்து ஏற்படுத்தினாலும் சரி, அதுக்கு வந்து பொறுப்பு யார் பேரில் இருக்குன்னா அந்த மைனர் ஓட்டிட்டு போன வாகனத்தோட உரிமையாளருக்கு மட்டும்தான் அது வந்து சேரும். அதில் வந்து இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இது வந்து சக்ஸஸும் நிறைய கேசஸில் ஆயிருக்கு. மெயினாக வந்து என்னென்னா ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்க பையன், ஒரு 9 வயசு 10 வயசு பசங்கள்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க, வண்டியை வந்து இயக்க சொல்லிடுறாங்க, போயிட்டு ஒரு விபத்து ஏற்படுத்தினோடனே அந்த பையனுக்கும் என்ன பண்ணணுன்றது புரியாது. அதே மாதிரி எதிரில் வர்றவங்களுக்கு வந்து அந்த விபத்துனால அவங்க இறந்துட்டாங்கன்னா கம்பெனி வந்து பொறுப்பு எடுத்துக்காது. இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இது வந்து மைனர் ரைடிங் அப்படின்னு அவங்க வந்து அங்கே காமிச்சிடுவாங்க. அப்போது அந்த வாகனத்தோட உரிமையாளர்கிட்ட வந்து அந்த டெத்துக்கான காசு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். அவங்க எப்படி இருப்பாங்கன்றது தெரியாது. ஒரு டெத்தை வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதுவும் கிடைக்காம போயிடும். அவங்களுக்கும் அதில் பாதிப்பு இருக்குது. அவங்கனால ஏற்படுற விபத்துக்கும் வந்து அவங்க உரிமையாளருக்கு ரொம்பவே பாதிப்பு இருக்கு. அதனால அது பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணாம இருந்தாங்கன்னா ஃபார் பெட்டர். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ அம்மா, லைன்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். லைன் தான் இருக்குங்க. சொல்லுங்கம்மா. மேடம்,
அதாங்க மேடம் கூடலூர்ல 2015 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். ஓகே சார். அப்போ ஒரு பையனுக்கு காலு கட்டாயி விளைச்சு, சின்ன பையனுக்கு. ஓகே. பெரிய பையனுக்கு கொஞ்சம் மண்டையில அடிபட்டுருச்சுங்க மேடம். ஓகே. அப்புறம் என்னோட தம்பிக்கு வந்து கையை உள்ளேயே நொறுங்கின மாதிரி ஆயிடுச்சு, காலும் ஒரு காலு இதாயிடுச்சுங்க மேடம். ஓகேம்மா. ஆனா அவங்க கேஸ் போட்டு எடுத்தாங்க வந்து பழனிசாமி வைக்கல, திருப்பூர்ல தான் குமரன் வீதியில. கேஸ் எடுத்து நடத்தினார். எத்தனை வருஷமா நடத்தினாங்க மேடம். நான் ஒரு சின்ன பெரிய பையனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க 15,000 ரூபாய். மீதி பணம் எங்களுக்கு எதுவும் கிடைக்கலங்க மேடம். கை உங்க சின்ன பையன் பெரிய பையன் வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு போனாங்களாமா? என்ன இது நடந்தது உங்களுக்கு? சின்ன பையன் தான் பேக் சைடுல உட்காந்துதாலங்க. பெரிய பையன் ஓட்டிட்டு போனாங்களா? ஆமாங்க மேடம். பெரிய பையனுக்கு என்ன வயசு அப்போ? பெரிய பையனுக்கு அப்ப என்ன வயசுங்க? 10th படிப்பாங்க சார் மேடம். ஓகேம்மா. காசி சார் எடுத்து சொல்லிடுறீங்களா சார்? இந்த வழக்கை பொறுத்தவரையும் தம்பி தான் ஓட்டிட்டு போனாங்க, 3 பேர் போனாங்க. அதான், அதாவது இப்போ கென்சி மேடம் சொல்கிற மாதிரி இந்த பாலிசி வயலேஷன் ஒரு டாபிக் தான் வருது. ஏன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி 2 பேருக்கு தான், 2 வீலரை பொறுத்தவரையும் 2 பேருக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படும். அப்போ 2 பேர் ஒரு ஆள் வண்டி ஓட்டிட்டு போவார், பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பார். அப்போ பின்னாடி உட்காந்துறவருக்கு இழப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் காப்பீடு நிறுவனம் பொறுப்பாகும். இப்போ பின்னாடி 2 பேர் உட்காந்து போனால் அதில் 2 பேரில் 2 பேருக்குமே அடிபட்டு இல்லை 3 பேருக்குமே அடிபட்டு நீங்கள் கிளைம் கேட்டிங்கன்னா அது பாலிசி வயலேஷனுக்குள்ளே போயிடும். இப்போ 2 பேர் மட்டும் கேட்கலாம். இப்போ வண்டி ஓட்டிட்டு போனவர் மூலமாக அஜாக்கிரதை கவனக்குறைவாக அந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் அவர் மேலே கேட்டு நம்ம நஷ்டீடு வாங்கிக்கலாம். பட் பின்னாடி இருக்கிறவருக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும். இப்போ உங்கள் வழக்கை பொறுத்தவரையும் அந்த வழக்குடைய முக்கிய தகவல் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்யலாம்னு உங்களுக்கு அது மேற்கொண்டு சொல்லலாம். இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்துட்டு இப்போ நம்ம வெஹிக்கிளுக்கு டேமேஜ் ஆகும்போது வந்துட்டு சர்டன் இன்சூரன்சஸ் டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் பற்றி மக்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. மக்கள் வந்து தெரியாமல் ஏதாச்சும் ஒரு டைப் எடுத்துட்டு தே ஆர் டெல்லிங் தட் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு கிளைம் பண்ணும்போது அப்படின்ட்டு கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம். ஷோர். ஓடி பாலிசியில் 2 இருக்குது. ஓடி பாலிசி, டிபி பாலிசி. ஓன் டேமேஜ், தேர்ட் பார்ட்டி கவரேஜ். ஓன் டேமேஜ்ன்றது உங்கள் வாகனத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருந்தா அதுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறது ஓடி பாலிசி, ஓன் டேமேஜில் கவர் ஆகும். தேர்ட் பார்ட்டின்றது உங்கள் உங்களால் இன்னொரு வாகனத்துக்கோ இல்லை இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டியோ அப்படி இல்லைன்னா ஒரு நபருக்கு 3ஆம் தரப்பினருக்கு ஏதாவது ஒரு அடிபட்டாலோ இல்லை ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டாலோ அது கவர் ஆகுறது. இது வந்து இப்போ எல்லா வெஹிக்கல்லையும் காருன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1+3 கொடுக்குறாங்க. ஓன் டேமேஜ் வந்து 1 வருஷத்துக்கும், டிபி வந்து 3 இயர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. பைக்குக்குன்னு பார்த்தா 1+5 கொடுக்குறாங்க. 1 இயர் + 5 இயர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்குறாங்க. 1 இயர் முடிஞ்ச உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 1 இயர் முடிஞ்ச உடனே அப்படியே விட்டுடுறாங்க. அது வந்து பெரிய தப்பு. உங்களோட ஓன் டேமேஜை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போட்டுகிட்டே இருக்கணும், ரினிவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ரினிவல் பண்ணுறது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது வந்து பண்டில் பாலிசியான்னு பார்க்கணும், பேக்கேஜ் பாலிசியான்னு பார்க்கணும். அப்படி அந்த பேக்கேஜ் பாலிசி பண்டில் பாலிசியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து திரும்ப செகண்ட் இயர் வந்து ஓடி பாலிசி போடும்போது அந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது எந்த இன்சூரன்ஸில் போட்டிருந்தீங்களோ அதே இன்சூரன்ஸ் போடுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா பாலிசி வந்து காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னும் போது காஸ்ட் கம்மியாகுதுன்னா 100% அதில் ஏதோ ஒரு கவரேஜ் கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஒரு வெஹிக்கல் வச்சுருக்கோனாலே 100% அந்த பாலிசியை பற்றி எல்லாமே கவர் ஆகுதா, பிஏ கவரேஜ்லேருந்து எல்லாமே பார்க்கணும். பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ், ஓடி, தேர்ட் பார்ட்டி, இது 3த்துக்குமே நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்களா, அது 3மே உங்களுக்கு கவர் ஆகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். சார், இந்த விபத்துக்கள் இதை பற்றி பேசும்போது வந்துட்டு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு இந்த குவாண்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, கரெக்டா? ஸோ இந்த குவாண்டம்க்கு அப்புறம் வந்துட்டு இதை எப்படி நம்ம வந்து குவாண்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட் காலர் பார்த்தீங்கன்னா வந்து 18,000 தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப மிகவும் கம்மியான அமௌண்ட் மாதிரி இருக்குது. அவ்வளோ கம்மியாக கொடுக்கலாமா, இல்லை அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு வழிகள் இருக்கா? தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். நேராக ஹைகோர்ட்டில் நம்ம மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு தாக்கல் செய்யும்போது நமக்கு அதிகப்படியான பணங்கள், அதாவது நஷ்டீட்டு தொகை வந்து கேட்குறதுக்கான முகாந்திரங்கள்லாம் இருக்குது. வழக்குகளுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். இப்போ நான்
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். அதாவது மல்டிப்ளேயர் மெத்தட்னு, அதாவது பன்மடங்கு தொகைன்னு சொல்கிறது. அந்த கணக்கீடு வந்து 2011 ராஜ்குமார் வெர்சஸ் அஜய்குமார் கேஸில் கொண்டு வந்தாங்க. அப்போ கொண்டு வரும்போது அது இழப்பு, அவருடைய இழப்பு எவ்வளவு இருக்குது, இயலாமை திறன் எப்படி இருக்குது, அதாவது டிசபிலிட்டி ஓரியன்டாக, இதை தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இப்போ அவங்க சொன்ன மாதிரி 18,000ங்கிறத நம்ம மேல்முறையீட்டில் கூடுதலாக தொகை கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதற்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அதே மாதிரி இறப்பு வழக்குலையும் சொல்லியிருக்காங்க. இறப்பு வழக்கில் சரளா வர்மான்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த சரளா வர்மா கேஸ் தான் இன்ன வரையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு தான். ஓகே, நம்ம கூட காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் பேர் ஆரோக்கியம். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம் 2014 மேடம். ஓகே. அம்மாவும் பாப்பாவும் ஊருக்கு போறாங்க. ஓகே. அப்ப பின்னாடி என்எல்சி லாரி வந்து பின்னாடியே வரும்போது மோதி ஆக்சிடென்ட்ல அம்மா இருந்துடுறாங்க. ஓகே. அந்த நிறுவனம் என்ன பண்றாங்க, சரின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பு செஞ்சு தரேன், வந்து நீங்க எதுவும் கேஸ்ல போட வேணாம்னு சொல்லிட்டு எங்க லெட்டர் கொடுத்துட்றாங்க. ஓகே. அதை வேஸ்ட் பண்ணி நாங்க வந்து பார்த்துட்டே இருக்கும்போது நாங்க 4 இடையில வந்து அதை டேர் பண்ணி விட்டுடுறாங்க, செய்ய மாட்டேன்றாங்க. ஓகே. அது வந்து கேஸ் வந்து இப்ப ஏன் நடத்திக்கலான்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துல இருந்து கேள்வி எழுப்பிருக்காங்க. நெய்வேலி கோர்ட்ல இருந்து எங்களுக்கு தகவல் வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் நாங்க சொன்ன இது மாதிரி வந்து என்எல்சி வந்து எதுவுமே செஞ்சல முன் வரல அப்படின்னா நாங்க தொழிலாளர் நல ஆணையத்துக்கெல்லாம் போய் பேச்சுவார்த்தை பண்ணி அது வந்து இது வரைக்குமே முடிவு சொல்லாமலே இருக்காங்க. ஓகே சார். கிட்டத்தட்ட 2014 இவ்வளவு நாள் ஆகுது. நாங்க இதனால வந்து கேஸ் எடுக்க முடியுமா? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கு எடுத்து சொல்லுவாங்க சார். காசு சார் எடுத்து சொல்லிடுங்க சார். சார், உங்களுடைய வழக்கு பொறுத்தவரையும் சார், நீங்கள் ஏற்கனவே வந்து இது சம்மந்தமாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அந்த கேஸ் ஃபைல் பண்ண டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா வழக்கு முடிஞ்சிருச்சா என்னங்கிறது தெரியாது. இப்போ வழக்கு எந்த நிலுவையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை நம்ம மேற்கொள்ளலாம். இந்த ஆஸ்பெக்டில் 2 விஷயமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து செட்டில்மெண்ட்டு. எப்போவுமே வழக்கு போட்ட உடனே நம்ம அதை செட்டில்மெண்ட்லேயே மெமோ ஆஃப் காம்ப்ரமைஸ்னு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு செட்டில்மெண்ட் ஆணிச்சுன்னா. இல்லைன்னா கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் பேர் மாரியப்பன் மேடம், புதுக்கோட்டை மாவட்டம். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம் நான் ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தேன் மேடம், ஃபைனான்ஸ். ஓகே சார். இன்னொரு கார் வாங்கியிருந்தேன், ஒரு 5 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அது டிவி கரண்ட்ல கட்டிட்டு இருக்கும்போது என்னுடைய வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். ஓகே. அது அவங்க ஃபைனான்ஸ்காரங்க வந்து என்னுடைய வண்டியை பறிமுதல் கொண்டு விட்டாங்க ஸ்டேஷன்ல. ஓகே. அது சரியா மேடம்? ஓகே சார், இதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கலையா சார் அந்த இது? வண்டி அவங்க பறிமுதல் பண்ணிட்டு போயிட்டாங்க மேடம். எப்போ சார் நடந்தது ஆக்சிடென்ட்? அது இப்போ ஒரு 5 வருஷம் இருக்கு மேடம். 5 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே சார், டன் சார். எடுத்து சொல்லிடுங்க சார். சார், நீங்கள் வந்து வண்டி ஆக்சிடென்ட் பண்ணி பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தான் ஓனர்ஷிப். அப்போ ஓனர்ஷிப் அந்த ஆர்சி புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து கன்சர்ன் அந்த எஃப்ஐஆர்லாம் இருக்கும், எதுக்காக பறிமுதல் பண்ணது, ஏன் எப்போ பறிமுதல் பண்ணி கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்க இல்லை ஸ்டேஷனில் வச்சுருக்காங்களான்னு 2 விஷயம் இருக்குது. ஒன்று கோர்ட்டில் ஒப்படைச்சிருந்தா கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்கங்கிற விஷயத்தையும் நம்ம கோர்ட்டில் சொல்லணும். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் பறிமுதல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்தா அந்த விஷயத்தையும் நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வக்கீல் மூலியமாக நீங்கள் வந்து பறிமுதல் பண்ணப்பட்ட வாகனத்தை மீட்கிறதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் வெஹிக்கிள்னு போட்டு ஒரு மனு போட்டிங்கன்னா அந்த மனு பூரம் உங்களுக்கு வந்து அந்த வண்டியை ரிட்டர்ன் கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுப்பாங்க. அதாவது கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எந்த ஏரியாவில் உங்களுக்கு எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டில் நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சு நீங்கள் பறிமுதல் பண்ண வாகனத்தை திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். அண்டில் தென், திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். இது சட்டம் ஒரு வகுப்பறை.